வணக்கங்க. இன்றைக்கு உங்களுக்கு ஒரு நல்ல செய்தி சொல்லும்படி நான் வந்திருக்கிறேன். ஒரு சகோதரியை நான் சந்திச்சேன். அவங்க சொன்னாங்க, நம்ம எவ்வளவுதான் வாழ்ந்தாலும், எவ்வளவு பணக்காரங்களா இருக்காங்கல்ல, எவ்வளவு ஐஸ்வர்யம் நல்லா வாழ்றாங்க, கோடி கோடியா சொத்து சேர்க்கிறாங்க, நல்ல காரு, என்னென்னமோ எவ்வளவு என்ன பண்ணணுமோ அவ்வளவு பண்றாங்க. ஆனா ஏழையாவும் தான் வாழ்றாங்க. ஆனா என்னைக்காவது ஒரு நாள் எவ்வளவு பணக்காரர்களா வாழ்ந்தாலும், எவ்வளவு ஏழையா வாழ்ந்தாலும், அவங்க என்னைக்காவது ஒரு நாள் மரித்துதானே ஆக வேண்டும் அப்படின்னு சொன்னாங்க. அப்போதான் எனக்கு ஞாபகம் வந்துச்சு. ஆமாங்க, நம்ம எவ்வளவு வாழ்ந்தாலும், பணக்காரர்களா கோடி ரொம்ப எவ்வளவு டாப் மோஸ்ட்ல இருந்தாலும் என்றைக்காவது ஒரு நாள் அந்த மரணத்தை சந்தித்துதான் ஆக வேண்டும். அவளுக்கு எவ்வளவு பெரிய ஏழையா இருந்தாலும் அவங்க மரணத்தை சந்தித்துதான் ஆக வேண்டும். ஆகவேதான் வசனம் விதமாய் சொல்லுகிறது. வேதத்தில் ஒரு ஐஸ்வர்யவன் ஒருவன் இருக்கிறான், ரொம்ப பணக்காரன். அவன் ரொம்ப ஆடம்பரமா ட்ரெஸ், அவனுடைய எல்லாமே காஸ்ட்லியா தான் இருக்கும், ரொம்ப ஆடம்பரமா வாழ்றான். அதே தேசத்துல ஒரு ஏழையும் வாழ்றான். அவன் பேரு லாசரு. அவன் என்ன பண்றான்னா, சாப்பாட்டுக்கு கூட அவனுக்கு வழி இல்லை. அவன் தரித்திரமுள்ள ஒருவனா இருக்கிறான். அப்போ அந்த ஐஸ்வர்யவான் சாப்பிடுகிற அந்த மேஜையிலிருந்து கீழே விடுற அந்த துணிக்கைகளை பொறுக்கிதான் அவன் சாப்பிட்டாகணும். அப்படிதான் அவன் அவனுடைய நாட்களை அவன் கழித்து கொண்டிருந்தான். ஒரு நாள் வந்தது, அந்த தரித்திரன் மரித்தான். அவன் தேவதூதனால் அவன் எடுத்துக்கொள்ளப்பட்டான், பரலோகத்திற்கு அனுப்பப்பட்டான். ஆனால் அதே சமயம் அந்த ஐஸ்வர்யவானும் மரித்தான். அந்த ஐஸ்வர்யவான் ஒரு நாள் அவன் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு பாதாளத்துக்குள்ளே சென்றான். அப்போ அவன் பாதாளத்துல போய் அவன் ரொம்ப அக்கினியா இருக்கு, ரொம்ப நரக வேதனையா இருக்கு. அங்க தண்ணி தாகம் அவனால தாங்க முடியல. உடனே அவன் தன் கண்களை எரிட்டு பாக்குறான். அங்க ஆபிரகாமினுடைய மடியில அந்த லாசரு படுத்திருக்கிறத பாக்குறான். உடனே ஆபிரகாம் கேட்கிறான், ஆபிரகாமே, அந்த லாசரு கிட்ட எனக்கு அவனுடைய விரலின் நுனியை தோய்த்து அந்த தண்ணீர் எனக்கு கொஞ்சம் என் நாக்குல கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்கும் பொழுது, அப்ப ஆபிரகாம் சொல்லுவாரு, இல்ல, பாதாளத்துக்கும் பரலோகத்துக்கும் இடையில ஒரு பெரிய பிளவு இருக்குது, அதை தாண்டி நீயும் வர முடியாது, இதை தாண்டி நாங்களும் வர முடியாது அப்படின்னு சொல்லுவார். அப்போ மரித்த பிறகு ஒவ்வொரு மனுஷனுக்கும் ஒரு வாழ்க்கை இருக்கிறது. இந்த பூமியோடு முடிந்து விடுவது அல்ல. பணம்னு ஒரு கூட்டம் பணம் சேர்க்குது, சொத்துன்னு சொல்லி சொத்து பின்னாடி பித்து பிடித்தவர்களை போல ஒரு கூட்டம் அடைகிறது. அப்போ எவ்வளவுதான் என்ன பண்ணாலும் முடிவு என்று நிச்சயமாய் ஒரு முடிவு உண்டு. அந்த முடிவு ஒரு மனிதனுக்கு அது எங்கே போகிறது, மரித்த பிறகு அவன் எங்கே செல்கிறான், பரலோகமா பாதாளமா? அப்போ பரலோகத்துக்கு போகிறதுக்கு ஒரே வழி, அவன் வறுமையா இருந்தால், இந்த பூமியில கஷ்டப்பட்டாலும், ஆனா ஆண்டவருக்கு பிரியமாய் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு வாழும் பொழுது அவன் போகிற இடம் அது பரலோகம். நீங்கள் இயேசுவை ஏற்றுக்கொண்டால் உங்களுக்கு பரலோக வாழ்வு, அந்த நித்திய வாழ்வு உங்களுக்கு உண்டு. நீங்கள் இயேசுவை ஏற்றுக்கொள்ளாவிட்டால் அது நரகத்துக்கு நேராக அது கொண்டு சென்றுவிடும். ஆகவே அவன் அந்த லாசரு என்கிற மனிதன் அவன் தேவனுக்கு அவன் பிரியமாய் வாழ்ந்திருக்க வேண்டும். அவன் ஏழ்மையாய் இருந்தாலும் அவன் பொறுமையாய், அவன் தேவனுக்கு உண்மையாய் அவன் நிச்சயமாக இருந்திருக்க வேண்டும். இன்றைக்கும் கூட நான் கஷ்டப்படுறேன், எனக்கு அது இல்லை இது இல்லை, ஒன்றும் கஷ்டப்படாதீங்க. இயேசுவை ஏற்றுக்கொண்டு நீங்கள் அவருக்கு பிரியமாய் வாழும் பொழுது நிச்சயமாகவே நீங்கள் நித்திய வாழ்வு உங்களுக்காக காத்திருக்கிறது. நாம் ஜெபிப்போம். மகா பரிசுத்தமுள்ள எங்கள் அன்பின் ஆண்டவரே, இந்த நல்ல வேலைக்காக உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. ஆண்டவரே, இந்த நற்செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற உம்முடைய ஜனங்களுடைய கண்களை கர்த்தர் திறக்க வேண்டுமாய் நான் ஜெபிக்கிறேன் அப்பா. ஆண்டவரே அப்பா, உமது அடியாளின் ஜெபத்தை கர்த்தர் கேட்டு, ஆண்டவரே, கேட்கிற ஒவ்வொருவருடைய இருதயத்துக்குள்ளேயும் பரிசுத்த ஆவியானவர் நீர் கிரியை நடப்பிக்க வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, பரலோக ஒவ்வொரு மனிதனும் ஆண்டவரே இந்த உலகத்தை விட்டு ஒரு நாள் கடந்து செல்லக்கூடிய காலம் உண்டு ஆண்டவரே. ஆனால் அவர்கள் எங்கே செல்கிறார்கள் என்று அதை குறித்த யோசனையோ அதை குறித்த எண்ணமோ நிறைய பேருக்கு இல்ல ஆண்டவரே. அதை குறித்த எண்ணங்கள் இந்த காணொலியை காண்கிற ஒவ்வொருத்தருக்கும் உண்டாகும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே அப்பா, ஸ்தோத்திர சாமி கர்த்தாவே, இதை பார்க்கும் பொழுது அவர்களுக்குள்ளே ஒரு நல்ல மனம் திரும்புதல் உண்டாகட்டும். இயேசுவை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொள்ளட்டும். பரலோகத்துக்கு செல்லுகிற ஒரே வழி இயேசுவை நீர் மாத்திரம் ஆண்டவரே அப்பா. அதை நான் உமது ஜனங்களுக்கு சொல்லும்படிக்கு அடியாளுக்கு நீர் பாராட்டின இந்த கிருபைக்காக நான் நன்றி செலுத்துகிறேன் ஆண்டவரே. தொடர்ந்து கூட உடைய ஜனத்தாரோட பேசுங்க, ஆசீர்வதிங்க, ரட்சித்துக் கொள்ளுங்க. இயேசு ரட்சகரின் நாமத்தில் பிதாவே, ஆமென் ஆமென். பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவை நீங்கள் சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொள்ளுங்கள். பரலோகத்திலே யுகா யுகமாக கால காலமாக ஒரு அழிவில்லாத நித்திய வாழ்க்கையை பெற்று ஆசீர்வாதமாய் வாழும்படி
ஆசீர்வதிக்கிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளுங்கள், நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்ளுங்கள். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். God bless you.